இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அருமையான பாஸ்டர் ஞானசீலன் அவர்கள் இப்பொழுது வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எல்லாரும் கைகளை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அடுத்ததாக அருமையான சபை போதகருக்கும் சபையினுடைய குடும்பத்தாருக்கும் நான் சபையார் ஒவ்வொருவருக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் நீங்கள் அறிந்திருக்கிறபடி எப்பொழுதெல்லாம் நான் இங்கு வருகிறேனோ அன்பாய் அழைத்து உபசரிக்கிற பாஸ்டரையா குடும்பத்தை நான் அருமையாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களையும் அருமையான சபைக்காய் ஒவ்வொருவருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்கிறவராக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சகலத்தையும் செய்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதித்தாரானால் அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மறைந்து போகும். உலகம் கொடுக்கிற சமாதானம் நம்மளுக்கு நிலைத்து இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சமாதானமும் எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. எந்த மனுஷனாலும் அதை பறிக்க முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்து கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயேசு வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது, டெக்னாலஜி வளர்ந்து வருகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அநேக காரியங்கள் மாறுதலாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இப்படி இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுகிறதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கிறது, பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம், அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், அநேக மரணங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயும் நாம் கேள்விப்பட்டோம் திடீரென ஏற்பட்ட மரணங்கள். அதே போல எங்களுடைய தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதான நாட்டிலேயும் 1000க்கு மேற்பட்டவர்கள் மரித்தார்கள் என்ற செய்தி திடீரென்று ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இதுவரை நமக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது தேவனுடைய பெரிய கிருபை. அதுவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நாம் சபையாக குடும்பமாக தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நமக்கு உண்டு. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான காரியத்தை நாம் செய்கிறவர்களாக அவருக்காக, அவர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார், எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக என்னையும் உங்களையும் மாற்றினார், அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதலை நிறுத்துவதற்காகத்தான் சத்துரு ஒரு பக்கத்தில் வேகமாக செயல்படுகிறான். தேவன் தான் அதில் ஜெயத்தை கொடுப்பவர். அதுக்கு மாறாக அதில் நிச்சயமான காரியம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாக உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள், பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான போராட்டங்கள், இவைகள் பெரிய காரியமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் இதன் மத்தியில் நீங்களும் நானும் தேவன் மேல பற்றுதலாக உறுதியாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் சாத்தான் எவனை விழுங்கலாமோ, எவனை விழத்தள்ளலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களில் இருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். என்னாகமும் எழுதின புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம்
அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இங்கு நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பீலேயோமை சந்திக்கிறவராக இருந்தார். பீலேயோம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வார்த்தைகளை சொல்லும்படியாக ஒரு மனிதனால், உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரத்தினால நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனை குறித்து நாம் வாசிப்போமானால் என்னாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேலின் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து அடுத்து படிப்போம் 4ஆம் வசனத்தை. கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். எகிப்து தேசத்தின் ராஜா அவர்களை கொடுமைப்படுத்துகிறான், அவர்களை வேதனைப்படுத்துகிறான். அந்த வேதனையின் சத்தத்தை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டது மாத்திரமல்ல, தம்முடைய தாசனாகிய மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். அவனை சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், அவர்கள் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜனங்களை எகிப்தின் கரத்திலிருந்து விடுவிக்க நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று அன்றைக்கு மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைத்து அனுப்புகிறார். அப்படிப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அநேக போராட்டங்கள் வருகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார். செங்கடல் வருகிறது, பார்வோன் சேனை பின்னாக தொடர்ந்து வருகிறது. அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம், எல்லா இடத்திலையும் ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய கூட்டமாக மாறுகிறார்கள். அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள், ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், அவர்கள் பெருகுகிறார்கள். அதை பார்த்தவுடன் அந்த அதிகாரியால் பொறுக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த மீதியானியரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய நன்மையை திருடுவதற்காக, அந்த நன்மையை அழிப்பதற்காக சத்துருவாக செயல்படுகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த காரியமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவதற்கு மீதியானியர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய மூப்பரை நோக்கி இந்த பாலாக்கு சொல்லுகிறான், அவர்கள் புல்லை மேய்ந்துகிறது போல நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடுவார்கள் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறவன் அவன் தேவனுடைய ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் ஒரு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிது. அங்கு நாம் பார்க்கிறோம், அந்த மனிதன் அவர்களை பார்த்து பயப்படுகிறான். அநேக நேரத்தில் நாம் பயப்படுகிறோம். என்னுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. சத்துரு அப்படித்தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆனால் அந்த சத்துருவின் கூட்டத்தில் இருக்கிறதான அதிகாரியாக இருக்கிறதான அந்த பாலாக் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிறான்.
என்ன செய்து விடுவார்கள், இவர்கள் எங்களை அழித்து விடுவார்கள், இவர்கள் எங்களை மேய்ந்து விடுவார்கள் என்று பயந்து விட்டு அவன் ஒரு திட்டத்தை எடுக்கிறான். அந்த திட்டத்தை 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். இங்க வாசிக்கிறோம், அந்த பீலேயாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அந்த பீலேயாமை இந்த பாலாக் கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த ஜனங்கள், எகிப்தை விட்டு வந்த ஜனங்கள் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ சபிக்கிறவனை அவர் சபிப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீ எனக்காக வந்து அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி நீ சபித்தால் நான் அவர்களை முறியடித்து விடுவேன், நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்டதான பீலேயாம், தேவன் அவனோடு கூட பேசுகிறார். கழுதையின் மூலமாக பேசுகிறார். கழுதை அவனோடு கூட பேசுகிறது. ஆனால் தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. இந்த உலகம், ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு பயமாக இருக்கலாம், உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஜனமாக, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. தேவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதன், ஒரு தேசத்தின் அதிபதி, அவனால முடியவில்லை. அவன் என்ன பண்றான்? இன்னொரு மனுஷனை தேடுகிறான். அதுவும் தேவ மனுஷனை தேடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் பீலேயாம் பார்த்து சொல்லுகிறான், நீ அவர்களை ஆசீர்வதித்தா கண்டிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போலவே நான் அறிந்திருக்கிறேன், நீ அவர்களை சபித்தா சாபம் கிடைக்கும். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்தப்பட்டவர்கள், ஆனால் அநேக சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இந்த பீலேயாமை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவனை, அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த பாலாக் அவனை கூப்பிடுகிறான். சாதாரணமாக அவனை கூப்பிடவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் இவர்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் மறுப்பு சொல்லுகிறான், போராடுகிறான். இந்த ஜனங்களை குறித்து நான் சபிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் அநேக காரியங்களை அவன் சொல்லி வருகிறான். ஒரு இடத்தில் அவன் சொல்லுகிறான், நீ அவர்களை சபிப்பாயானால் நான் உன்னை கனம்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறான். உனக்கு அநேக வெகுமதிகளை கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அநேக வார்த்தைகளை அவனுக்கு கொடுத்து எப்படியோ சொல்லி அவனை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் அவன் மீண்டுமாய் ஆண்டவர் அவனுடைய வாயில வார்த்தையை போட்டுவிட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், 18ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பீலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல,
மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இந்த பீலோயமின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் யார் அவனை சபிக்கும்படியாக சொன்னானோ அந்த சத்துருவுக்கு முன்பாக நின்று அவன் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை குறித்து அவன் பேசும்போது சொல்லுகிறான், அவன் முதலாவது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். இந்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஒரு மனிதனை போல அல்ல, அவர் மனம் மாறுகிற ஒரு மனுபுத்திரனை போரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இந்த காலை வேளையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத யாராலும் திருப்ப முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல ஆசீர்வதிப்பாரானால் எந்த சக்தியாலும் திருப்ப முடியாது. ஏனென்றால் மனிதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இந்த உலகத்துல மனுஷனை தேடி போகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷனை போல பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த காலைவேளையில் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் அன்றைக்கு பேசுகிறார். சபிக்கிறதற்கு அழைக்கப்பட்ட, சபிக்கிறதற்கென்று விரும்புகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பா செய்வார், அவர் வசனித்து சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார், எதனால் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்களும் சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னார்கள், அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து வந்தோம், ஆண்டவர் இந்த உதவியை செய்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் அதற்காகத்தான் நம்மை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய குடும்பத்திலிருந்து எப்படியோ நாம் இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், நம்மை பிரித்து எடுத்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு பாத்திரவான்களாக மாறுவதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நாம் அதே புத்தகத்தில் வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 21, 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஏன் ஆண்டவர் அந்த நன்மை அவர்களுக்கு செய்கிறார்? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இங்க ஆண்டவர் சொல்லும்போது தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன் ஆண்டவர் இதை வாக்கு பண்ணுகிறார்? எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார்? யாக்கோபிலே ஆண்டவர் அக்கிரமத்தை காண்கிறதில்லை என்று சொல்லுகிறார். அதோடு அவர் சொல்லவில்லை, இஸ்ரவேலை குறித்தும் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்க வேண்டுமானால் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய ஜெய கம்பீரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த ரெண்டு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவர்களை யாரும் சபிக்க முடியாது. வாயில கூட அவனால சபிக்க முடியல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் புலம்புறோம், எனக்கு விரோதமாக அப்படி செய்கிறார்கள், எனக்கு விரோதமாக அப்படி எழும்புகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த பீலோயோமை சபிக்கும்படியாக அவன் பணத்தை கொடுத்து அதை தருவேன் இதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறான். ஆனால் அவனால் முடியவில்லை.
ஒரு காரியத்தை இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும். அவர் சொன்னதுதான். ஆனால் அந்த அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழும்போது நிச்சயமாகவே நமக்கு விரோதமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் பலிக்காது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு விரோதமாக இந்த காலை வேளையில் எந்த சக்தியும் என்னை தொட முடியாது. எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தான். எந்த சாபத்தின் வல்லமைகள் என்னை தொட முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் மிகவும் பெரியவைகள். ஆனால் அவரை அறிந்திருக்கிற நாம் ஒரு சில காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் அவர்களோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் அவர்களோடு கூட இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார்? அவர்களுடைய நிலைமையை வேகமாக நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அங்கு திருப்பி சொல்லுகிற காரியம் யாக்கோபே இஸ்ரவேலே என்றுதான் அந்த பீலேயோன் சொல்லுகிறான். முதலாவது ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். முதலாவது வாசிக்கும் போது வாசித்தோம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அவன் பேயோரின் குமாரன் ஆகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள ஒரு பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். இந்த ஜனங்களினுடைய அடையாளம் என்ன? முதலாவது அடையாளம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எகிப்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், எகிப்தில் பாவம் இருந்தது, எகிப்தில் அடிமைத்தனம் இருந்தது, எகிப்தில் அவர்களாக எதுவுமே செய்ய முடியாது, எகிப்தில் அவர்கள் கட்டப்பட்டு இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆண்டவர் மோசேயை அனுப்பி பார்வோனின் கரத்திலிருந்து விடுவித்தார். இந்த ஜனங்களினுடைய அடையாளமே என்ன அடையாளம்? அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். எகிப்தில் இருக்கிறவர்களாக அல்ல, பாவத்தில் இருக்கிறவர்களாக அல்ல, அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக அல்ல. நாம் அடிமைப்பட்டு இருப்போமானால் நம்மை சபிக்கிறதான சாத்தான் நம்மை சாபத்துக்கு கொண்டு வருவான். நமக்கு ஒரு காரியம் இந்த காலை வேளையில் தெரிந்திருக்க வேண்டும். நான் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை. எனக்கு எகிப்தின் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. எகிப்தில் இருக்கிறதான அந்த சிறையான அனுபவம் எனக்கு இருக்க முடியாது. எந்த சக்தியும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் இயேசு என்னை விடுவித்திருக்கிறார், இயேசு என்னை கொண்டு வந்திருக்கிறார், இயேசு என்னை நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், இவர்கள் எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்க, இந்த ஜனங்கள் அப்படி இருந்தார்கள், இன்னைக்கு எகிப்திலிருந்து வந்து இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறாங்க, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க. இந்த சாட்சி நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டேன், உனக்கு நிச்சயமாக செய்வேன், நான் வசனித்ததை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் நீ எகிப்தை விட்டு விட்டாய். எந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ பாவத்திற்கு அடிமையாக இருந்தாயோ, அந்த இடத்தை விட்டு என் பின்னால நீ வந்துட்ட மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரும் சபிக்க முடியாது. எத்தனை பாலாக்கு எழும்பட்டும், எத்தனை சத்துரு எழும்பட்டும், இந்த கால வேளையில தேவ பிள்ளையே, எகிப்தின் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வா, எகிப்தின் அனுபவத்தை விட்டு வெளியே வா. அடிமைப்படப்பட்ட வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏனென்றால் சாத்தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்காக, உன்னை கொள்ளையடிப்பதற்காக அவன் உன்னை அடிமைப்படுத்தப்பட விரும்புகிறான். ஆனால் தேவன் அன்றைக்கு மோசே எழுப்பினார், மோசையோடு பேசினார். என்ன பேசினார் ஆண்டவர்? மோசே, நான் உன்னும் கூடவே இருக்கிற மோசே, நீ அடிமைப்பட மாட்ட, நீ பயப்படாத, அவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ பார்வோனோட போய் பேசு, உனக்கு பேசுகிறதற்கு நான் ஆரோனை அனுப்புகிறேன், அவன் உனக்காக பேசுவான், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த அடிமைப்படப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு இயேசு ஒருவர் போதுமானவர். இந்த காலை வேளையில எகிப்தின் வாழ்க்கையில விடுவிக்கப்படுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே புஸ்தகத்தில் என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். அந்த பீலேயோன் அவர்களை பார்க்கிறான். அதை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். அப்பொழுது
அப்பொழுது பிலேயோம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலும் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இங்கு பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனை சபிக்கும்படியாக இங்கு அவன் கொண்டு வருகிறான். அந்த இடத்துல பிலேயோம் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் யாக்கோபை சபிக்க வேண்டும், இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இந்த காலை வேளை இன்னொரு காரியம், கர்த்தர் உங்களையும் என்னையும் வெறுக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் இந்த ஜனத்தை நேசிக்கிறேன், யாக்கோபை நான் நேசிக்கிறேன், இஸ்ரவேலை நான் நேசிக்கிறேன், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறார்? யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் பிறந்தவன், யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனுடைய ஆவியினால புதிதாய் பிறந்தவன். அவனுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார்? அவன் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்? அப்பா அம்மா நம்ம மேல பிரியமா இருக்கலாம், நம்ம கம்பெனி ஓனர் நம்ம மேல பிரியமா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல பிரியமா இருக்கலாம். அந்த பிரியம்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது, உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. யாக்கோபினுடைய தாயார் அவன் மேல பிரியமா இருந்தாங்க, யாக்கோபினுடைய அப்பா அவன் மேல பிரியமா இருந்தாங்க, யாக்கோபினுடைய மாமா அவன் மேல பிரியமா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அவனை ஆசீர்வதிக்கல. ஆனா அந்த யாக்கோபுக்கு உண்மையான ஆசீர்வாதம், என் தேவன் அவன் மேல பிரியமா இருந்தபடியினால அவன் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இஸ்ரவேல் நாட்டை குறித்து மிகவும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பேரை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார்? அவன் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனிதன். இந்த யாக்கோபை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தில் ஏசாவோடு கூட பிறந்தான். ரெண்டு பேரும் கூட பிறந்தவர்கள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அநேக செய்தி கேட்டிருக்கிறீர்கள். நான் வேகமாக சொல்கிறேன். ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஒருவேளை போஜனத்துக்காக அந்த ஏசாவை விற்று போடுகிறான். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? பயம் ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. ஏனென்றால் ஏசா அவனை கொன்று போட்டு விடுவான், அவனை சபித்து அவனை கொன்று போட்டு விடுவான். அப்பொழுது யாக்கோபு, வேதம் சொல்கிறது, அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தாயார் சொல்லுகிறார், நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், அதற்கு முன்பாக உன்னுடைய அண்ணன் ஓடி போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிடப் போகிறான் என்று சொல்கிறான். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு சொல்லுகிறான், அப்படி நான் போய் கேட்பேன் என்றால் என்னுடைய தகப்பன் ஒருவேளை என்னை சபித்து விட்டால், கண்டுபிடிச்சு என்னை சபிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்பான். அப்ப அவனுடைய தாயார் சொல்லுவார், அந்த சாபம்லாம் என் மேல வரட்டும் மகனே, நீ போ, என்றால் நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு என்று பிறந்தவன். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் மேல இருக்கிற நோக்கம் பெரிது மகனே, உன் மேல இருக்கிற திட்டம் பெரிது. ஏனென்றால் நான் யாக்கோபை நேசிக்கிறேன், யாக்கோபின் மேல நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் போய் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். கடைசியில் என்ன நடந்தது? வீட்டிலிருந்து தனியா துரத்தி விடப்படுகிறான், தனியா போகிறான், பிரயாணப்பட்டு போகிறான். வழியில யாருமே இல்லை, படுக்கிறதற்கு தலையான கூட இல்லை, கல்லை வைத்து படுத்துக் கொள்கிறான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இடத்திலேயும் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார், தேவன் அவனோடு கூட பேசுகிறார். வானத்திலிருந்து ஒரு ஏணி அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தமாக பேசுகிறார், நான் உன்னை கொண்டு செல்வேன், மீண்டுமாய் உன்னை திரும்பி நான் கொண்டு வருவேன், நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆதியாகம புத்தகத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து
வாசித்துவிட்டு நான் தொடர்ந்து மீதி உள்ள பகுதிக்காய் செல்ல ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அதற்கு பிறகு 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வரப்படுவானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசுகிற யாக்கோபை பார்க்கிறோம். தனியாக இருக்கிற யாக்கோபு அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து செல்கிறான். வழியில யாருமே இல்லை, படுத்துக் கொள்கிறான். ஆனால் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். தேவன் அவன் மேல பிரியமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். நாம் தேவனுக்கு பிரியமா இருந்தா சத்துரு உங்களுக்கு முன்பாக ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எவ்வளவு பெரிய வல்லமையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருக்கட்டும், ஒரு ராஜாவை எழும்பி வரட்டும், வேத வசனம் சொல்கிறது யாக்கோபை குறித்து தேவன் அவனுக்காக செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்கிறதுல நிச்சயமாகவே செய்வார். அவர் ஏனென்றால் அவன் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். அதே எண்ணாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்னொரு வார்த்தை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன? அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் இருந்து தனியாக வாசம் பண்ணுவார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று வாசிக்கிறோம். மற்றவர்களோடு கலக்கிற ஒரு அனுபவம், உலகத்தோடு கலக்கிற அனுபவம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் இல்லை, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. மலை உச்சியில கொண்டு போய் பார்க்கிறான், தூரமாக பார்க்க வைக்கிறான். அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தேவனோடு இணைந்திருந்தார்கள். உலகத்தோடு அவர்கள் கலக்கவில்லை, மற்ற மனிதர்களோடு கலக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்திற்கென்று இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எனக்கென்று ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களோட கலக்கக்கூடாது. இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அநேக காரியங்களில் உலகத்தோடு நாம் கலந்து விடுகிறோம், உலக மக்களோடு கலந்து விடுகிறோம். நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்திற்காக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். பரிசுத்தத்திற்கு வேத வசனம் சொல்லுகிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எதோடு கலந்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில தேவனுடைய ஆராதனையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவ ஜனத்தை குறித்து அந்த பீலையும் பார்க்கும்போது சொல்லுகிறான், அவர்கள் மற்றவைகளோடு கலந்திருக்கவில்லை, அவர்கள் தனிப்பட்டவர்களாக தனித்து நிற்கிறார்கள். அவர்களோடு தேவன் இருக்கிறார், தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். நான் எப்படி அவர்களை சபிக்க முடியும்? இந்த காலை வேளையில நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவன் உலகத்தோடு இருக்கிறவன் அல்ல, வித்தியாசமா இருக்கிறான். இவங்கிட்ட தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். அங்கு அதே புஸ்தகத்தில் நாம் வாசிப்போமானால் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு பாலாக் அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோடு கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை
சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வார்த்தையை வசனத்தை அருளி நீ பாலாகினத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றான். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பண்டியிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். இங்கு நாம் வாசிக்கிறோம், கடைசியாக முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் மேல் சாபத்தை கூறும்படியாக சத்துரு இன்னொரு காரியத்தை செயல்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், அவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டுமானால் பிலேயாம் சொல்லுகிறான், நீ பலிபீடத்தில் நிற்க வேண்டும், நீ தகன பலிபீடத்தில் நிற்க வேண்டும், அநேக ஆராதனைகளை நான் செய்ய வேண்டும், அநேக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு அந்த காரியத்தில் சொல்கிறான், அந்த கடைசி பகுதியை நீ போய் பாரு. எல்லா இடத்திலும் நின்று பார்த்து விட்டான். 2 வாட்டி சாபம் கூறியாகிவிட்ட சாபத்தை சொல்ல வேண்டிய இடத்துல ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு விட்டது. 3வது முறை முயற்சி எடுக்கிறான். அந்த 3வது முயற்சியில வேதம் சொல்லுகிறது, கடைசியில முதலாவது பார்க்கும்போது சொல்றான் அவங்க மற்றவங்களோட கலந்திருக்கலன்னு. கடைசியா இங்கு வேதம் சொல்லுகிறது, திருப்பி அங்கு சொல்லுகிற காரியம், அவர்கள் பலிபீடங்களை கட்டி பலிபீடத்தில் பலி செலுத்தினார்கள், அங்கு அநேக காரியங்களை செலுத்தினார்கள். கர்த்தரை சந்திக்கிற ஒரு இடம், தேவனை சந்தித்துட்டு வா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டான். கடைசியாக இந்த காரியத்திலிருந்து தெரிகிற ஒரு காரியம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சந்நிதியில் இருந்தார்கள். எந்த நேரத்திலேயும் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருந்தார்கள். எந்த சைடில் இருந்து பார்த்தாலும் அவங்கள சுற்றி தேவ பிரசன்னம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பிரயாணப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிரயாணத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக தேவ பிரசன்னம், தேவ சந்நிதி அந்த இடத்துல இருந்தாதான் அவர்கள் முன்னேறி போவார்கள். தேவ சந்நிதி இல்லாத இடத்துல அவர்கள் செல்லவே மாட்டார்கள். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது, அவர்களை சுற்றிலும் தேவ பிரசன்னம் மூடி இருந்தது. எந்த மனுஷனை தேவ பிரசன்னம் மூடி இருக்கிறதோ அவனை உலகம் சபிக்க முடியாது, சாபம் அவனை தொட முடியாது, சத்துருவின் சாபம் அவனை தொட முடியாது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். தேவ பிரசன்னத்திற்குள்ள இன்றைக்கு உன்னை காத்துக்கொள் தேவ பிள்ளையே. ஆண்டவர் நம்மை சபிப்பதற்கு அல்ல, ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய பிரியம். நமக்கு விரோதமான எந்த வல்லமையும் கிடையாது. ஆனால் அநேக நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் நம்ம இல்லாமல் இருக்கிறோம். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆண்டவரே எப்பயுமே உங்கள் பிரசன்னத்தில் என்ன வச்சிருங்க ஆண்டவரே. நான் உலகத்தில் போனாலும் சரி, நான் யார் கூட இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும். அந்த பாலாக் அந்த பீலையமை கொண்டு போகிறான். அந்த இடத்துல தான் நீ பார்த்த, சென்டரில் பார்த்த, அங்கே அவங்கள பார்க்கும்போது அவங்க மேலே வித்தியாசம் இருக்கு. நீ கடைசியில் போய் பாரு, அந்த லாஸ்ட்ல அவங்க கொடுமுடியில் அந்த கடைசி இடத்துல போய் பாரு, அங்கேயும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருக்கோ அவனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்யும், வசனம் பலிக்கும். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுகிறது. அந்த இடத்துல தான் அவன் தொடர்ந்து சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அதை சொல்லிவிட்டு தான் அவன் சொல்லுகிறான். 18ஆம் வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிப்போம். 18ஆம் 19ஆம் வசனம் 23ஆம் அதிகாரத்தில். ம் 23, 18, 19. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ போதும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக பீலையோமால எதுவுமே சொல்ல முடியல. தேவ பிரசன்னத்தை பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்றான்,
ஆசீர்வதிக்க தான் என்னால் முடியும், சபிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் சொல்கிறத செய்வார், அவர் மனம் மாற மாட்டார். கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 24ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2-3 வசனத்தை நாம் வாசிப்போம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். மீண்டுமாய் அவன் பார்க்கிறான், தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பார்வையில் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அழகானவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த அழகு எப்படி வரும்? தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால் நாம் அழகுள்ளவர்களாக மாறுவோம். சரீரப்பிரகாரமான அழகு நம்முடைய அழகல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் மிகவும் அழகுள்ளவனாக இருக்கிறான். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறவராக இருக்கிறான். ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணும்போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது ஒருவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அவன் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவனாக மாறுகிறான். மனிதனுடைய பார்வையில் நீங்களும் நானும் அழகாக இருக்கிறோமோ இல்லையோ, இங்கு வேதம் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்ட பீலையோம், ஆவியானவரால் நிரம்பப்பட்ட அந்த பீலையோம் அந்த ஜனங்களை பார்க்கிறான். ஆவியானவருடைய கண்களோடு பார்க்கிறான். எத்தனை அழகானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? இவர்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக அழகானவர்களாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு அளித்திருக்கிறார். அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த சாயலை மனிதன் பாவத்தின் மூலமாக இழந்தான். மனிதன் அவனுடைய அக்கிரமத்தின் மூலமாக இழந்தான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி அவருக்காக தன்னுடைய ஆவியானவரை இந்த உலக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் அழகுள்ளவர்களாக இன்றைக்கு மாறுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த அழகை, பூரண அழகை தேவன் விரும்புகிறார். இந்த அழகு மாறும்போது உலகம் நம்மை சபிக்க முடியாது. நம்மை சபிக்க முடியாது. தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, மனுஷனை போல அல்ல. மனுஷன் உங்களை வாழ்த்திடுவான், மனுஷன் உங்களை நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவான், மனுஷன் உங்களை சொல்லுவான். அந்த மனுஷன் மாறி போய் விடுவான். அவனுடைய வார்த்தை பொய்யானது. ஆனால் என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நீங்களும் நான் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் வசனித்து சொன்னதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்காக, அவருடைய ஜனமாக அவர் உங்கள் மத்தியில் இருக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் நம்மை சேரும். இந்த காலை வேளையில் நான் நம்புகிறேன், எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். எவ்வளவு நாட்களாக சாபம் இருக்கலாம், அந்த சாபம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். யாக்கோபே, நீ என்னால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னைக்கு சொல்லியும் நான் செய்யாதிருப்பேனோ? ஆண்டவர் சொன்னது நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை சத்துரு எழும்பி வரட்டும், எத்தனை பீலையாமை கொண்டு வரட்டும், எத்தனை பாலாக்கு எழும்பட்டும், ஆனால் தேவ பிள்ளையே, நீ எகிப்திலிருந்து மீண்டெடுக்கப்பட்டவன். அதை மறந்துடாத. இந்த காலை வேளையில எகிப்து அல்ல, உன்னுடைய குடியிருப்பு எகிப்து அல்ல. நீ பரமசியோனுக்காக அழைக்கப்பட்டவன், நீ தேவனுக்காக அழைக்கப்பட்டவன்.
ஓரபல சிகர தீபாபாபா. தேவ பிள்ளையே, எகிப்தின் காரியங்கள் வேண்டாம், எகிப்தின் காரியங்கள் உனக்கு வேண்டாம், எகிப்தின் ஆராதனை வேண்டாம். தேவனை பற்றிக்கொள், தேவனை பற்றிக்கொள். ஹalleluya. கர்த்தருக்கு உதவி செய்வாராக. எகிப்தை விட்டு விடுங்கள். அடிமைத்தனம் வேண்டாம். எதற்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார், எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்? வெளியே வா தேவ பிள்ளையே, வெளியே வா. ஓரபல சிகர தீபாபாபாபா. பீலியோம் சொல்லுகிறான், அவர்கள் எகிப்தை விட்டு வந்தார்கள். சத்திரு சொல்லுகிறான், பாலாக் சொல்லுகிறான், எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் இவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் ஜாதிகளோடு கலந்திருக்கவில்லை, உலகத்தோடு கலந்திருக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, எதில நீ கலந்திருக்கிற? சபையே, எதில கலந்திருக்கிற? தேவன் உன்னோடு பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிப்ப, நான் சொல்லி செய்யாதிருப்பேனோ நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உனக்கு வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிப்பேன், உன்னுடைய நோயிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நான் சொன்னதுதான் தேவ பிள்ளையே. அதை மாற்ற எந்த மனுஷனாலும் முடியாது. எத்தனை முறை வரட்டும், அவன் எத்தனை முறை கொண்டு வரட்டும், எத்தனை முறை வரட்டும், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் தான் உன்னை பிரிச்சு கொண்டு வந்தேன். நான் தான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குனேன். நான் தான் உன்னை ஆசீர்வதித்தேன். ஒரு பல ஷீக்காரா தீபா பாபா. சாபம் உன்னை தொட முடியாது. தேவ பிள்ளையே, சாபம் உனக்கு இல்ல. இன்றைக்கு சாபம் உனக்கு இல்ல. தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து. தேவன் நடுவில் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க கலந்திருக்க கூடாது ஆண்டவரே, நாங்க கலந்திருக்க கூடாது ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு ஜாதி. தேவ பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போவாதீங்க. தேவ பிரசன்னத்தை தேடுங்க தேவ பிள்ளையே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் அழுங்க, தேவ பிரசன்னத்தில் பிடிங்க. தேவ பிரசன்னம் தான் உங்களுக்கு பெருசு. உலகத்தை காட்டின தேவ பிரசன்னம் தான். ஒரு பல சிக்கரா தீபா பாபா பாபா பாபா. மோசே சொல்றான், நான் எங்க போலனாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் போலனா பரவாயில்ல, கானானுக்கு போலனாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னம் எனக்கு வேணும். சபையே, தேவ பிரசன்னத்தை நாடுங்க. ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடு. வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கொடு. தேவனோடு பேசு, அவர் உன்னோடு பேசுவா, நீ அவரோடு பேசு. ஒரு பல சிக்காரா தீபா பாபா பாபா. ஒரு பல சிக்காரா தீபா பாபா. உனக்கு விரோதமான சாபம் இல்ல, உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்றவர் ஆண்டுக்கு எழும்பி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ள வா மகளே, அவருடைய பிரசன்னத்திற்குள்ள வா. அவருக்காக எழும்பு, அவருக்காக எழும்பு. ஹalleluya, ஹalleluya. கடைசியான வார்த்தை, அந்த பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் அழகாக இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறார்கள். அதனால் தான் வேதம் சொல்கிறது, அழகாய் நிற்கும் இவர் யார்? இவர்கள் தேவ சமூகத்தில் இயேசு வரும்போது நீங்களும் நானும் அழகுள்ளவர்களாய் நிற்க போகிறோம். இந்த உலக அழகு மறைந்து போகும், இந்த உலக காரியங்கள் மறைந்து போகும். ஆவிக்குரிய ஒரு அழகை தேவன் தருவாராக. ஆவிக்குரிய வாழ்வையை புதுப்பித்துக் கொள்ளுவோம், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவோம். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் பிரியமே, நீ பூரண அழகுள்ளவள், நீ என்னோடு கூட இருக்க விரும்புகிறவள். அந்த அழகை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு நான் மனுஷன் அல்ல. இந்த காலை வேளையில், இந்த வருட கடைசியில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை மாதிரி பொய் சொல்லிட மாட்டேன். நான் செய்யறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட மாட்டேன். நான் மனம் மாறிட மாட்டேன். இன்னைக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மாற மாட்டேன். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. ஓ ரபல சிக்காரா தீபா பாபா. நான் வசனித்தம் நிறைவேற்ற இருப்பேனோ. நான் சொன்னதுதான், நான் சொன்னதுதான். யாக்கோபே, உன்னை நான் அழைத்து கொண்டு போவேன். உன்னை உன் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்பி கொண்டு வருவேன். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சாபங்கள், அநேக பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பீராக.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். எத்தனை பிளேயங்கள் வந்தாலும், எத்தனை பாலாக்கு சபிக்கும்படியாய் கூலி பொருத்தினாலும், ஓ தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதே அவருக்கு பிரியம். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாலாக் என்கிறதான ராஜா அவன் பயம் கொள்ளுகிற அளவுக்கு தேவ ஜனங்கள் பலத்தோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க எனக்கு எதிராய் மந்திரங்களை செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான மந்திரவாதமானாலும் பில்லி சூலியமானாலும் அது மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே முறித்து போடுகிறார். முற்றிலுமாய் அந்த அப்படிப்பட்ட காரியங்களை அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் சபிக்காதவனை, என்னுடைய பிள்ளைகளை ஓ நான் சபிப்பது எப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையாம் கேட்டான். ஹல்லேலூயா. உங்களை யாரும் சபிக்க தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் எகிப்தை விட்டு விட்டவர்களாய் இருக்க வேண்டும். எகிப்து என்கிறதான உலக பாவங்களிலே, சிற்றின்பங்களிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையில இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட நிலைமைகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் யாருக்கு அவர்களை விட்டு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்தை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வீடு, உன்னுடைய கூடாரம் அது எவ்வளவு அழகானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய கூடாரம் அழகானது, உன்னுடைய வீடு எனக்கு அழகானது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். மகனே மகளே, உன்னுடைய கூடாரம் எனக்கு அழகானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை தன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை தன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே,
நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவனப்பா, உம்முடைய பிள்ளையாக எகிப்தை விட்டு பாவத்தை விட்டு என்னை பிரித்தெடுத்து ஆண்டவரை என்னை வேறு பிரித்து ஜாதிகளோடு கலவாதபடிக்கு ஆண்டவரை ஜாதிகளின் பாவத்தை கற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் ஜாதிகளோடு கலந்து மறுபடியும் ஆண்டவரை விக்கிரக மார்க்கத்துக்கு நாங்கள் ஆண்டவரை எங்கள் முகத்தை திருப்பாதபடிக்கு ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் இருக்கும்போது யாக்கோபே உன்னுடைய கூடாரம் எவ்வளவு அழகானது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பார்த்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். செபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாக உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே இந்த 30ஆம் தேதி வரைக்கும் உம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் 6 மாதங்களும் காத்து வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாளை தினத்திலிருந்து தொடங்க போற இன்னொரு புதிய மாதத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து ஆசீர்வைத்து நடத்த செபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து உயர்வை காண செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரன் நல்ல ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதித்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு முன்குறித்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை மிருகத்துக்கொத்த பலனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளிலே பலன் இழந்தவர்களாய் சோர்ந்து போன நிலைமைகளோடு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே உம்முடைய பலப்படுத்துகிற வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், சோர்வின் ஆவிகள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து பலப்படுத்தி தேவன் வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே எகிப்திலிருந்து வந்ததான ஜனங்களுக்கு நீர் கொடுத்த அதே பலனை ஆண்டவரே பாவ எகிப்தை விட்டு வந்து உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே சத்துருக்களோ பிசாசோ எதிராய் போராடுகிற நிலைமைகள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து நடத்துகிற தேவன் அப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் துணையாயிருப்பீராக ஆண்டவரே. எந்த ஒரு சத்துருவும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறவர்களை சபிக்க முடியாத ஆண்டவரே. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் ஜனங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கூடாரத்தை ஆண்டவரே அப்பா பார்க்கும்போது ஆண்டவரை குறைவை காணாதிருப்பா என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே கூடாரத்தை ஆண்டவர் கூடாரம் எவ்வளவு அழகானது என்று சொல்லி சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழகான நீர் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜனங்களையும் பார்க்கும்போது என் மகனே மகளே உன்னுடைய கூடாரம் அழகானது என்று சொல்லி நீர் சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொடுத்த பார்ஷையும் ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தும் ஆண்டவரே ஸ்தோத்திர. சகோதரியோடு 2 பிள்ளைகளோடு அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் தேவன் உயர்த்தி வைக்க வேணுமாய் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். வேலையில் ஆசீர்வாதம் இல்லையோ, நினைத்தவை நிறைவேறவில்லையோ. வேலையில் ஆசீர்வாதம் இல்லையோ, நினைத்தவை நிறைவேறவில்லையோ. இயேசுவின் பாதத்தை நாடிவா, உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் பாதத்தை நாடிவா, உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, கலக்கமும் தவிப்பும் வாழ்க்கையோ. குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, கலக்கமும் தவிப்பும் வாழ்க்கையோ. இயேசுவே வாரும் என்று கூப்பிடு, நீ சமாதானம் தந்திடுவார். இயேசுவே வாரும் என்று கூப்பிடு, நீ சமாதானம் தந்திடுவார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். உறவென்று சொல்ல யாரும் இல்லையோ, உனக்கென்று எதுவும் இல்லையோ. உறவென்று சொல்ல யாரும் இல்லையோ, உனக்கென்று எதுவும் இல்லையோ. இயேசுவே அப்பான்னு கூப்பிடும் போது மகன் என்று அழைத்திடுவார். இயேசுவே அப்பான்னு கூப்பிடும் போது மகன் என்று அழைத்திடுவார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார்.